இறைவன் அன்பின் காரணமாக உலகத்தை படைக்கின்றார். அன்பிற்காக தன்னையே நிறைவாக உலகத்தை படைத்த இறைவன் படைப்பிலே மிக முக்கியமான படைப்பாக இருக்கின்ற மனிதன் அன்பிற்கு சான்று பகர வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த மனிதன் கடவுளின் அன்பின் கட்டளையை ஏற்று அன்பிலே வாழ வேண்டும் என்று அழைத்தவர் அந்த அன்பு கட்டளையை நிறைவேற்ற மனிதர்கள் மத்தியிலே சட்டங்களையும் திட்டங்களையும் வழிவகுக்கின்றார். ஆனால் மனிதனோ அன்பினை ஒதுக்கி எதற்காக சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டதோ அவைகளை முன்னிறுத்தி தவறான வழியில் வாழுகின்றதை இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டுகின்றன. அதை சரி செய்ய இறைவன் தன் மகனையே மீட்பராக இவ்வுலகிற்கு அனுப்புகின்றார். அன்னை மரியாளின் மூலமாக மீட்பானது இவ்வுலகிற்கு கிடைக்கின்றது. அன்னை மரியாள் கிறிஸ்துவை மட்டும் தாங்கி உதரத்திலே பெற்றெடுக்கவில்லை, இன்றும் அவர் நம்மோடு இருந்து வழி நடத்துகின்றார் என்பதை அவர் காட்சி தரும் அனைத்து இடங்களிலும் நாம் கண்டுள்ளோம். முக்கியமாக லூர்து நகரிலே அன்னை மரியாள் இன்றும் தன்னை வாடி வரும் அனைவருக்கும் உதவியாகவும் வழிகாட்டியாகவும் ஆறுதலாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உடல் சுகம் தரவும் கிறிஸ்துவின் கருவியாக இருந்து செயல்படுகின்றார்.